வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய அந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டு மிக தீவிரமாக இலங்கையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது ஒரு கண்துடைப்பு நாடகம். அனுரா ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் எங்கள் மீது திட்டமிட்ட ஒரு பழி உணர்வோடு இந்த அரசாங்கம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. ஆனால் உண்மையிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்படுகின்ற அந்த விசாரணைகள் நேர்மையாக நடத்தப்படுற விசாரணை தானா? இதுவரை மக்கள் எதை மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அல்லது எங்களுக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்று எதை நினைத்து கொண்டிருந்தார்களோ அதற்கான களங்கள் தான் இப்பொழுது அரங்கேறி இருக்கிறதா? இந்த கேள்விதான் இன்னைக்கு பெருசாக எழும்பி இருக்கு. இந்த கேள்விக்கான விடைகளைத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது 2019ஆம் ஆண்டு கொழும்பு கொச்சிக்கடையில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் தேவாலயத்திலும், நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய புனித ஜபஸ்தியான் தேவாலயத்திலும், மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சியோன் தேவாலயத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது. அது சங்கிலி தாக்குதல். இதில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரர்களையும் சேர்த்து 269 பேர் அப்போ மரணத்தை தழுவுறாங்க. அது பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்குது. அந்த அதிர்ச்சிக்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாகவே எல்லாராலும் எடுத்து வைக்கப்பட்டது. அப்போ ஆட்சியில் யார் இருந்தான்னா மைத்திரியும் ரணில் அவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க. மைத்திரியும் ரணிலுடைய ஆட்சியில் இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கா அப்படிங்கிறது அதன் பின்பு வந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இது ஒரு அரசியல் மாற்றத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அப்போ எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு பிறகு 3 ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். மைத்திரி ரணில் இருந்தாங்க. அதன் பின்பு பார்த்திங்கன்னா கோத்தபய ராஜபக்சே ஆட்சியில் இருந்தார். அதற்கு பிறகு ரணில் ராஜபக்சே இவர்களுடைய ஆட்சி தொடர்ந்தது. ஆனால் இந்த 3 ஆட்சி முறைமைகள் மாறிய பின்னும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்திய விசாரணைகள் மிக தீவிரப்படுத்தப்படவில்லை என்பதும், குற்றவாளிகள் மிக இலகுவாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த சூழலில் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள் இதை ஒரு சர்வதேச பிரச்சனையாக கொண்டு சென்று சர்வதேசத்திடம் நீதி கேட்பதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் வாடிகன் போன்ற அந்த தேவாலயத்தின் தலைமை பீடங்களில் எல்லாம் இந்த செய்திகளை கொண்டு சென்று அந்த விசாரணைக்கான களங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற செய்திகளை எடுத்து வைத்து பார்த்தார்கள். ஆனால் இந்த 3 அரசுகளும் அதற்கான செவிசாய்ப்பை எடுக்கவில்லை என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருந்தது. இந்த சூழலில் அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன. அதன் அடிப்படையில் புலனாய்வுத்துறையின் ஜெனரலாக முன்னால் பணியாற்றி கொண்டிருந்த சுரேஷ் சாலே என்பவரை கைது செய்கிறார்கள். கைது செய்து அவரை விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. விசாரணைக்கு உட்படுத்துகின்ற பொழுது இந்த சுரேஷ் சாலை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. நான் உண்ணா நோன்பு இருக்க போகிறேன், என்னை இந்த நரகத்திற்குள் அனுப்புவதற்கு பதிலாக என்னை கொன்று விடுங்கள் என்றெல்லாம் அவர் புலம்பக்கூடிய ஒரு களங்கள் எடுக்கப்பட்டன. இந்த சூழலில் விசாரணைகள் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் சுரேசாலை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அரசு சார்பில் அழுத்தமான ஒரு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதின் அடிப்படையிலும் சுரேசாலையின் வழக்கறிஞர்கள் கொடுத்த அந்த ஆலோசனையின் பேரிலும் சுரேசாலை அவர்கள் இப்பொழுது அந்த உண்ணா நோன்பை எல்லாம் அவர் தவிர்த்து விட்டு அவர் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு களங்களை எடுத்திருக்கிறார். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த சுரேசாலை இருதய நோய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற களத்தை வைத்து அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறார். இது ஒரு களம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கோத்தபய ராஜபக்சே முன்ஜாமீன் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு களம். கோத்தபய ராஜபக்சே எதற்காக முன்ஜாமீன் கேட்டு இருக்கிறார்? இங்கு நடந்த இந்த விசாரணையில் வாக்குமூலங்கள் எதனை மையப்படுத்தி ஒரு அந்த களங்களை எடுத்து வைத்திருக்கிறதா, இல்லை இருக்கக்கூடிய உண்மையான செய்திகள் என்ன, இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மிகப்பெரிய சூத்திரதாரியாக இருந்ததே கோத்தபய ராஜபக்சே தான் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வலுவடைந்துக்கிட்டே இருக்கு. காரணம், அந்த ரணில் மைத்திரி இவங்களுடைய ஆட்சியை மாற்றிவிட்டு தான் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடுதலை கோத்தபய ராஜபக்சே எடுத்திருக்கிறார். அவர் இந்த 2009 இந்த உயிர்த்த ஞாயிறு 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு தான் அவர் அரசியலுக்கு வராராம்.
அப்படி வந்த பொழுது அவர் சொன்ன செய்தி என்னன்னா, நான் கண்டிப்பாக இந்த முறை ஆட்சி பீடத்தில் ஏறுவேன், இலங்கையிலே அதற்கான ஒரு களம் அமையும் என்று குறிப்பிடுகிறார். அதன் அடிப்படையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. எனவே இப்பொழுது அந்த குற்றப்பத்திரிகையில் கோத்தபய ராஜபக்சே பேரும் இருக்கக்கூடிய காரணத்தினால் எப்படியாவது தன் மீதும் ஒரு கைது நடவடிக்கை இருக்கும் என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக கோத்தபய ராஜபக்சே நீதிமன்றத்திடம் போய் முன்ஜாமீன் கேட்டிருக்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறி இருக்கிறது. ஆனால் இங்கு தமிழர்களுடைய நிலைப்பாடு, இதில் மரணத்தை தழுவியிருந்தவர்கள் நிறைய பேர் தமிழர்கள். அவர்களுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கிறது, அவர்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் இழந்த தங்களுடைய உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான். உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த குற்றவாளி தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணம் தான் ஒட்டுமொத்த அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அரசாங்கம் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் கூட சில சந்தேகங்களும் எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்ற செய்திகளும் வருகின்றன. அந்த சந்தேகம் இதை ஒரு கண்துடைப்பு நாடகமாக இந்த ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டு கைது விசாரணை என்கின்ற களத்தை அவர்கள் கையில் வைத்துக்கொண்டு ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். அப்படி அவர்கள் உண்மையான ஒரு விசாரணை எடுத்திருக்கிறோம், உண்மையான செயல்பாடுகளை எடுத்திருக்கிறோம் என்றால் இவ்வளவு நாள் எப்படி கோத்தபய ராஜபக்சே வெளியே இருக்கக்கூடிய ஒரு களம் ஏற்படும், அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கல்லவா அனுப்பப்பட்டிருக்க வேண்டும், அது நடைபெறவில்லை என்கின்ற பொழுது இது திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது என்கின்ற விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை. ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் என்ன எடுத்து வைக்கிறார்கள் என்றால், நாங்கள் தேர்தலிலே ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம். அந்த வாக்குறுதி என்ன வாக்குறுதியாக இருந்தது என்றால், குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி அவர்களை நாங்கள் கைது செய்வோம், விசாரணைக்கு உட்படுத்தி அவர்கள் குற்றவாளி என்றால் கைது செய்து அதற்கான தண்டனை அவர்களுக்கு என்னவோ அந்த தண்டனை கொடுக்கப்படும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஆட்சியாளர்கள் உறுதியாக எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இது மக்களை பொறுத்தமட்டில் இந்த விசாரணை நேர்மையாக செல்கிறது என்று நாங்கள் நினைப்பதா, அல்லது இது ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக இவர்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கிறார்களா என்ற கேள்விகள் எல்லாம் எங்கள் மனதிற்குள் இருக்கிறது என்று மக்கள் அது சார்ந்த ஒரு சந்தேகங்களை எழுப்பக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் பல சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையிலும் கோத்தபய ராஜபக்சேயை நோக்கி சட்டம் திரும்பி இருக்கிறது, கூடிய விரைவில் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் மட்டும்தான் இப்பொழுது மக்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.